தர்மபுரி இளவரசன் பிரேத பரிசோதனை வீடியோ காட்சிகளை செவ்வாயன்று பார்வையிட்டு மறுபரிசோதனை குறித்து முடிவெடுப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தர்மபுரியில் காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்ட இளவரசன் கடந்த 4ஆம் தேதி பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரது உடல் பிரேத பரிசோதனை முடிந்தும் பிணவரையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இளவரசனின் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் தனபாலன், செல்வம் முன்னர் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. மறுபிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட மறுத்த நீதிபதிகள் பிரேத பரிசோதனை நடந்த வீடியோ காட்சிகளை பார்வையிட்ட பின்னர் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். இதன்படி செவ்வாயன்று ஜிப்மர் மருத்துவர், மாநில அரசு மருத்துவர், இளவரசன் தரப்பு மருத்துவர், தடயவியல் நிபுணர் ஆகியோர் மத்தியில் வீடியோ காட்சிகளை பார்வையிடுகின்றனர். இளவரசனின் காதல் மனைவி திவ்யாவிற்கு கவுன்சிலிங் தரக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், சுந்தரேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தர்மபுரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவர் ரவிசங்கர் தாக்கல் செய்த அறிக்கையில் போலீசாரின் பாதுகாப்பில் உள்ள திவ்யாவிற்கு 10 கட்டங்களாக கவுன்சிலிங் தர வேண்டும் என்று தெரிவித்தார். இதுகுறித்து அரசு தரப்பில் விளக்கம் தர உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேலும் இளவரசனின் இறுதி ஊர்வலத்தில் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் வகையில் தர்மபுரி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று மனித உரிமை பாதுகாப்பு மையம் கோரிக்கை விடுத்தபோது இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் மனு தரும்படியும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.